வணக்கம் நண்பர்களே. நமது பிரம்மபுராணம் கதைப்பகுதியின் இறுதிப் பகுதியாக இந்த வீடியோவில் இன்னும் சில புராண கதைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான கதை. ஒரு பாம்பு எப்படி இளவரசனாக மாறி அரசனாக ஆட்சி செஞ்சது அப்படின்னு பார்க்க போவோம். பிரதிஷ்டானபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் சூரேஸ்வரன் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு நாள் அவர் மனைவியோட பிரார்த்தனைக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அது ஒரு பாம்பு. இதை பார்த்ததும் ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரே கஷ்டம். யாருக்கும் தெரியாமல் அந்த குழந்தையை ரகசியமாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. சில மாதங்களில் இளவரசனான அந்த பாம்பு ஒரு மனித குழந்தையைப் போல பேச ஆரம்பித்தது. அப்புறம் அதுக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செஞ்சாங்க. அதுவும் எல்லா வேதங்களையும் கற்றுக்கிட்டு முடித்தது. ஒரு நாள் அந்த நாக குழந்தை, எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க, எனக்கு ஒரு பையன் இல்லைன்னா நான் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். எந்த இளவரசி பாம்பை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பாம்பு, அது எனக்கு தெரியாது, எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலனா நான் தற்கொலை செய்துப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, ஒரு இளவரசியை கடத்திக்கிட்டு வந்து கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ராஜா செய்வதறியாத திகச்சு அமைச்சர்கள்கிட்ட பேசினார். இளவரசன் இப்போ பெரியவனாயிட்டான், கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குறான், தைரியத்தில் அவனுக்கு ஈடு யாரும் இல்லை. அவனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நான் காட்டுக்கு போய் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அமைச்சர்களுக்கு நாகேஸ்வரன் ஒரு பாம்பு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இந்த சூரசேனனுக்கு ஒரு புத்திசாலி அமைச்சர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, நாட்டுக்கு கிழக்கே விஜயன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார். அவருக்கு 8 பசங்களும் போகவதி அப்படின்னு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவள் ரொம்ப அழகானவ, அவள் நம்ம நாகேஸ்வரனுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அமைச்சரை மன்னன் விஜயன் கிட்ட தூது அனுப்புனாங்க. ஒரு இளவரசரை ஒருத்தரை நேரில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் ஒரு வாளுக்கோ இல்லை வேறு எந்த ஆயுதத்துக்கோ மாலை போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். அமைச்சர் மன்னன் விஜயன் கிட்ட சில முக்கியமான காரணங்களால் இளவரசன் நேரில் வர முடியாத சூழ்நிலை, அதனால் இளவரசன் வாளுக்கு மாலை போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். மன்னனும் சம்மதிச்சார். உடனே இளவரசியோட எல்லோரும் பிரதிஷ்டானபுரத்துக்கு வந்தாங்க. அப்போது நாகேஸ்வரனோட அம்மா ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி மணமகள் இளவரசி கிட்ட, உன் கணவன் ஒரு பாம்புன்னு சொல்ல சொன்னாங்க. அதை கேட்டு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க நினச்சாங்க. பணிப்பெண் போய் இளவரசி கிட்ட சொன்னதும், இளவரசி, அது நான் செய்த வாக்கியம், பெண்களை சாதாரணமாக ஆண்கள் மணப்பாங்க, நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால் நாகதேவதையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி இளவரசி சொன்னதும் அவளை நாகேஸ்வரன் முன்னாடி கொண்டு வந்தாங்க. போகவதியை பார்த்ததும் நாகேஸ்வரனுக்கு போன பிறவி ஞாபகம் வந்தது. நான் போன ஜென்மத்தில் சிவபெருமானோட தோழனாக இருந்தேன், அப்போது போகவதி என் மனைவியாக இருந்தா அப்படின்னு அவருக்கு நினைவு வந்தது. ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி கிட்ட ஒரு ஜோக் சொன்னார். அங்கே இருந்த நாகேஸ்வரனும் அதை கேட்டு சிரிக்க சிவபெருமான் கோபப்பட்டு, நீ ஒரு மனிதனுக்கு குழந்தையாக பாம்பு ரூபத்தில் பிறப்ப அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அதே சமயம் போகவதிக்கும் தன்னோட போன நினைவுகள் திரும்பி வந்தன. 2 பேரும் கௌதமி கங்கை ஆற்றங்கரையை அடைந்து புனித நீராடினாங்க. அதிசயம் என்னவென்றால் நாகேஸ்வரன் ஒரு அழகான ஆண் ரூபத்தை பெற்றான். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவன் அப்பா சூரசேனன் இறந்ததுக்கு பிறகு நாகேஸ்வரன் அரசாட்சி செஞ்சு கடைசியில் கைலாயத்தை அடைந்து சிவபெருமானோட சன்னதியை பெற்றான். அந்த ஆற்றங்கரையில் 2 பேரும் ஒரே சிவாலயம் கட்டினாங்க. ஒரு சிவாலயம் கட்டினாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் நாகதீர்த்தம். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பிரம்மதேவனின் 5வது தலை எப்படி மறைந்தது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். பிரம்மனுக்கு ஏன் 4 தலைகள் மட்டும் இருக்குது, 5வது தலைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய போர் நடந்துச்சு. தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட வந்து யோசனை கேட்டாங்க. பிரம்மனும் அவங்க கூட சிவபெருமானை சந்திக்க வந்தார். சிவபெருமான் தேவர்களுக்கு உதவ போரில் கலந்துக்கிட்டு அசுரர்களை சுமேரு மலையில் இருந்தும் சொர்க்கத்தில் இருந்தும் விரட்டி அடித்தார். அசுரர்களை விரட்டி அடிக்கும்போது சிவபெருமானுக்கு
உடம்புல ரொம்ப வியர்வை வந்தது. வேர்வை துளிகள் விழுந்த இடத்துல எல்லாம் பூதங்கள் தோன்றி சிவபெருமானுக்கு உதவியாக நின்றன. அவங்களுக்கு மாத்திரைகள் அப்படின்னு பேர் வச்சாரு. அந்த மாத்திரைகள் அசுரர்களை பாதாளத்துக்கு துரத்திட்டு போய் கொல்லும்போது பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் கௌதமி கங்கை நதிக்கரையில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் பிரதிஷ்டானபுரம். அசுரர்களை கொண்டுட்டு பூமிக்கு வந்த மாத்திரைகள் கௌதமி கங்கை நதிக்கரையில் தான் வாழ்ந்தாங்க. அங்கே இருக்கிற தீர்த்தத்துக்கு மாத்திரை தீர்த்தம் அப்படின்னு பேர். முன்பு பிரம்மதேவருக்கு 5 தலைகள் இருந்தது. 5வது தலை கழுதை வடிவத்தில் இருந்தது. அசுரர்கள் பாதாளத்துக்கு ஓடும்போது அந்த கழுதை தலை, ஏன் ஓடுறீங்க, திரும்பி வாங்க, நானும் உங்களுக்காக தேவர்களுடன் சண்டை போடுறேன் அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. தேவர்களுக்கு உதவியாக பிரம்மதேவர் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கழுதை தலை மட்டும் அசுரர்களுக்கு உதவ முயற்சி சென்றதை கண்ட தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட போய் பிரம்மனோட கழுதை தலை எல்லோரையும் குழப்பத்தில் ஆழ்த்துது, அதை நீக்கிடுங்க அப்படின்னு வேண்டினாங்க. விஷ்ணு பகவான் நீக்கிறது ஈஸி தான், ஆனால் அது பூமியில் விழுந்தா உலகத்தையே அழிச்சிடும், அதனால சிவபெருமானை பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். பூமியும் கடலும் பிரம்மதேவனோட கழுதை தலையை ஏற்றுக்க முடியல. கடைசியில் சிவபெருமானை அந்த கழுதை தலையை ஏற்றுக்க முடிவு செஞ்சார். பிரம்மனோட தலையை சிவபெருமான் கொய்த இடம் ருத்ர தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனால பிரம்மன் 4 முகங்களுடன் சதுர்முகன் அல்லது நான்முகன் அப்படின்னு பேர் பெற்றார். கௌதமி கங்கை கரையில் பிரம்மனோட கோயில் இருக்கிற இடம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே பிரம்ம தரிசனம் செய்கிறதுனால ஒரு பிராமணரை கொன்ற பாவம் கூட நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது நாம் பார்க்க போகிற கதை பகைவர்களாக இருந்த ஆந்தியும் புறாவும் எப்படி நண்பர்களாக மாறிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். கௌதமி கங்கை ஆற்றங்கரையில் யமனோட பேரனான அனுகிரகன் அப்படிங்கிற ஒரு புறாவும் அவனோட மனைவி ஹேதியும் வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச தூரத்தில் அக்னிகுலத்தை சேர்ந்த உலூகன் அப்படிங்கிற ஒரு ஆந்தியும் அவனோட மனைவி உலூகியும் வாழ்ந்து வந்தாங்க. ஆந்தியும் புறாக்களும் எப்போவுமே பரமேதிரிகள். புறாக்கள் தனக்கு தேவையான ஆயுதங்களை யமன் கிட்ட இருந்தும், ஆந்தைகள் தனக்கு தேவையான ஆயுதங்களை அக்னி கிட்ட இருந்தும் வாங்கிட்டு அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால எல்லா இடமும் எரிஞ்சு போகக்கூடிய அபாயம் வந்தது. இதை கண்ட யமனும் அக்னி தேவனும் ஆந்தைகளையும் புறாக்களையும் கூப்பிட்டு, உங்களுக்குள்ள இருக்கிற பகையை மறந்து நண்பர்களாக வாழுங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. அந்த புறாக்கள் வாழ்ந்த இடம் யம தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆந்திகள் வாழ்ந்த இடம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, பகையை மறந்துட்டு நண்பர்களாக வாழ்வது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இப்போ நாம் உண்மையான பக்தி எது என்பதை பற்றிய ஒரு அழகிய கதையை கேட்போம். இது பக்தி பற்றி ஆழமான விஷயத்தை சொல்லும். ஒரு அந்தனரோட பக்தியும் ஒரு வேடனோட பக்தியும் எப்படி மாறுபடுது அப்படின்னு நாம் பார்க்க முடியும். வேதா அப்படிங்கிற பெயருடைய ஒரு அந்தனர் தினமும் மதியம் வரை சிவபூஜை செய்வார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் போய் யாசகம் வாங்கி சாப்பிடுவார். பில்லா அப்படிங்கிற பெயருடைய ஒரு வேடன் மதியத்துக்கு மேலே காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போவார். வேட்டை முடிஞ்சதும் பில்லா அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு தான் கொண்டு வந்த இறைச்சியை படைப்பார். அப்போது அவர் சிவலிங்கத்து மேலே இருக்கிற பூக்கள் வில்வ இலைகள் எல்லாத்தையும் அகற்றிடுவார். பில்லாவோட பக்தியில் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ந்து தினமும் மதியம் அவர் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பார். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. வேதாவும் வேடனும் ஒருத்தர் சந்தித்ததே இல்லை. ஆனால் அங்கே தினமும் நடக்கிற மாற்றங்களை 2 பேரும் கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்தனர் யாசகத்துக்கு போகும்போது வேடன் அங்கே பூஜைகள் செஞ்சுட்டு போகிறதால யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அந்தனருக்கு புரியல. அதனால் ஒரு நாள் அந்தனர் யாசகத்துக்கு போகாமல் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தாரு. அப்போது சிவபெருமான் தோன்றி பில்லா கிட்ட, இன்னைக்கு ஏன் தாமதம், நான் உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னார். பூஜை முடிஞ்சு பில்லா போனதுக்கு பிறகு அந்தனர் சிவபெருமான் கிட்ட போய், கொடிய கெட்ட வேடனுக்கு நீங்கள் காட்சி அளித்தீர்கள், ஆனால் நான் இத்தனை வருஷமாக பூஜை செஞ்சு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் காட்சி தரலை, ஏன் இந்த பாகுபாடு, நான் இந்த லிங்கத்தை ஒரு கல்லை கொண்டு உடைக்க போகிறேன் அப்படின்னு கோபமாக சொன்னார். உடனே ஒரு அசிரரி சத்தம் கேட்டது. தேவைப்பட்டா செய், ஆனால் நாளை வரைக்கும் பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் அந்தனர் பூஜைக்கு வந்தப்போ
லிங்கத்து மேலே ரத்தம் இருந்துச்சு. அதை அகற்றி இடத்தை சுத்தப்படுத்தி தன்னோட பூஜையை முடிச்சாரு. அப்புறம் அங்கேயே மறைஞ்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பில்லாவும் வந்தாரு. லிங்கத்து மேலே இருக்கிற ரத்த துளிகளை பார்த்ததும் இது நான் செஞ்ச தப்புதான் அப்படின்னு நினச்சி ஒரு கூர்மையான அம்பால தன்னோட உடம்புல பல இடங்களில் குத்திக்கிட்டாரு. வேதனும் வேடனும் 2 பேர் முன்னாடியும் சிவபெருமான் தோன்றி அந்தனர் வேதனுக்கும் வேடன் பில்லாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னார். அந்தனர் வேதன் எனக்கு அன்பான பூஜையும் நைவேத்தியமும் கொடுத்தான். ஆனால் வேடன் பில்லா தன்னைத்தானே இறைவனுக்கு அளித்து விட்டான் அப்படின்னு சொன்னார். அதுதான் பூஜைக்கும் புனஸ்காரங்களுக்கும் உண்மையான பக்திக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். பில்லா சிவபெருமானை வழிபட்ட இடம் பில்லா தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒரு சண்டாளனுக்கும் ஒரு பிரம்மராட்சசனுக்கும் நடந்த ஒரு அதிசயமான கதையை பார்க்க போகிறோம். இதில் புண்ணியத்தோட சத்தியம் பக்தியோட மகிமையும் நமக்கு தெரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சண்டாளன் அப்படின்னா சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் அல்லது நாடு கடத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அவந்தி நகரோட வெளிப்பகுதியில் ஒரு சண்டாளன் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தன். ஒவ்வொரு ஏகாதேசி அன்னைக்கும் விரதம் இருந்து ராத்திரி விஷ்ணு கோயிலுக்கு போய் திருமாலை புகழ்ந்து பாடுறது அவன் வழக்கம். அவந்தி நகருக்கு பக்கத்தில் சிப்ரா அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுச்சு. ஒரு ஏகாதேசி அன்னைக்கு அந்த சண்டாளன் ஆத்தங்கரைக்கு பூஜைக்கான பூக்களை சேகரிக்க போனான். ஆத்தங்கரையில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதில் ஒரு பிரம்மராட்சசன் வாழ்ந்து வந்தது. சண்டாளனை பார்த்ததும் அது அவனை பிடிச்சு சாப்பிட நினச்சிச்சு. சண்டாளன், நான் விஷ்ணு பூஜை செய்ய போகணும், அதனால இன்னைக்கு ராத்திரி என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரம்மராட்சசன், நான் 10 நாளாக சாப்பிடாம பட்னியாக இருக்கேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது சண்டாளன், இப்போ என்னை போகவிடு, பூஜை முடிந்ததும் நானே வந்துடுறேன் அப்படின்னு உறுதியளித்தது. சண்டாளன் விடுபட்டு போய் ராத்திரி பூரா விஷ்ணு பூஜை பக்தி பாடல்கள் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் தான் சொன்ன மாதிரியே பிரம்மராட்சசன் கிட்ட வந்து சேர்ந்தான். பிரம்மராட்சசனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னால் நம்பவே முடியலை, நீ சண்டாளனாக இருக்க முடியாது, நீ ஒரு அந்தணன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டாளன் கிட்ட சில கேள்விகளை கேட்டது. ராத்திரி பூரா என்ன செஞ்ச அப்படின்னு பிரம்மராட்சசன் கேட்டது. அதற்கு சண்டாளன், விஷ்ணு கோவிலுக்கு முன்னாடி நின்று விஷ்ணுவோட புகழ் பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பிரம்மராட்சசன், எவ்வளவு நாளாக இதை செய்கிற அப்படின்னு கேட்டது. அதற்கு சண்டாளன், 25 வருஷமாக அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்ன பதில்களை கேட்டு பிரம்மராட்சசன் சண்டாளன் கிட்ட, நீங்கள் நிறைய புண்ணியங்களை சம்பாதிச்சிருக்கீங்க, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு ராத்திரி புண்ணியத்தை தாங்க அப்படின்னு கேட்டது. அதுக்கு சண்டாளன், புண்ணியம் என்னோடது, அதை தரமாட்டேன், என் உடம்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். சரி, குறைந்தபட்சம் 2 மணி நேர புண்ணியத்தையாவது கொடு அப்படின்னு பிரம்மராட்சசன் கேட்க, அப்போது சண்டாளன், என்னால் புண்ணியத்தை தர முடியாது, ஆனால் உன் பாவம்தான் என்ன அப்படின்னு கேட்டான். அதற்கு பிரம்மராட்சசன் தன்னோட கதையை சொல்லிச்சு. என் பேர் சோமசர்மா, நான் தேவசர்மா அப்படிங்கிற அந்தனரோட மகன். ஆனால் நான் கெட்ட வழியில் வாழ்ந்தேன். உபநயனம் ஆகாத ஒரு பிராமணன், யாகங்கள் செய்ய தகுதியில்லாதவன். அப்படிப்பட்ட நான் ஒரு யாகத்தை நடத்தினேன். அதனால தான் இந்த பிறவியில் நான் பிரம்மராட்சசனாக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டு மனசு இறங்கிய சண்டாளன் தன் புண்ணியத்தில் ஒரு பகுதியை பிரம்மராட்சசனுக்கு கொடுத்தான். பிரம்மராட்சசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் நன்றியை சொல்லி ஒரு புனித தீர்த்தத்தை அடைந்து தவம் செஞ்சு விடுதலை பெற்றுச்சு. அதுக்கப்புறம் சண்டாளன் தீர்த்த யாத்திரையாக பல இடங்களுக்கு போனான். ஒரு இடத்துல அவனுக்கு போன பிறவி ஞாபகம் வந்தது. அவன் போன பிறவியில் எல்லா சாஸ்திரம் வேதங்கள்லேயும் ரொம்ப பெரிய பண்டிதனாக இருந்தான். யாசகம் எடுத்து உணவு உண்டான். ஒரு நாள் சில திருடர்கள் பசுக்களை திருடி ஓட்டி வர அதோட குழம்பு தூசி அவன் உணவுல விழுந்துச்சு. அவன் வெறுத்து போய் யாசகம் பெற்ற உணவை வீசி எறிந்தான். அப்படி அந்த உணவை எரிஞ்சதால தான் சண்டாளனாக பிறந்தான். இந்த பாவத்துக்காக தவம் செய்ய அவன் மன்னிக்கப்பட்டான். என்ன நண்பர்களே, இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன செயல் கூட எப்படி ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நண்பர்களே, இப்போ நாம் பார்க்க போகிற கதை தர்மம் தலைக்காக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதை நிரூபிக்கும் கதையாகும். ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தர்மத்தை விடாமல் இருந்தால்
என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பகுவனம் அப்படிங்கிற நகரத்தில் கௌதமன் அப்படிங்கிற ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வைசிய குலத்தை சேர்ந்த மணிகுண்டலன் அப்படின்னு ஒரு நண்பன் இருந்தான். கௌதமனோட அம்மா அவனுக்கு எப்போ தப்பான வழிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால கௌதமன் தன் நண்பன் கிட்ட 2 பேரும் வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் செஞ்சு நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் மணிகுண்டலன் தன் அப்பா கிட்ட போதுமான பணம் இருக்கிறதால மேலும் செல்வம் தேட அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு கௌதமன், நீ எதிர்காலத்தை பற்றியும் வாழ்க்கையில் முன்னேறுறது பற்றியும் கவலைப்படவே இல்லை. ஒரு வெற்றி பெற்ற மனுஷன் தன் அப்பாவோட பொருளை வைத்து வாழ மாட்டான். அவனோட அதிர்ஷ்டத்தை அவனை தேடிக்கொள்வான் அப்படின்னு சொன்னான். கௌதமனோட வார்த்தைகள் மணிகுண்டலனுக்கு சரியாக பட்டுச்சு. ஆனால் நண்பன் தனக்கு மோசமான வேலை செய்ய போறேன்னு அவனுக்கு தெரியல. மணிகுண்டலன் தேவையான முதலீட்டோட வர கௌதமனும் மணிகுண்டலனும் தங்க பயணத்தை தொடங்கினாங்க. வழியில் கௌதமன், நல்ல தர்ம நெறியில் நடக்கிறவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு செல்வமோ சந்தோஷமோ கிடைக்கிறதே இல்லை, அதனால் தர்மம் நியாயம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மணிகுண்டலன், தர்ம நெறியில் நிற்கிறது தான் சந்தோஷத்தை கொடுக்கும், வறுமை துயரம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தான். 2 பேரும் அவரவர் போக்கிலேயே நின்னதால யார் சொல்கிறது சரின்னு முடிவெடுக்க முடியல. இதுக்காக ஒரு பந்தயம் வச்சாங்க. மற்றவங்க கிட்ட கேட்டு யார் சொல்கிறது சரின்னு சொல்லப்படுதோ அவருக்கு மற்றவங்களோட பணம் உரிமையாகும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்படியே கேட்டப்ப கெட்டவங்க தான் நல்லா வாழ்கிறாங்க, நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால் மணிகுண்டலன் தன்னோட எல்லா பணத்தையும் கௌதமன் கிட்ட கொடுக்க வேண்டியதாச்சு. ஆனாலும் மணிகுண்டலன் தர்மத்தை பற்றியே புகழ்ந்து பேசினான். கௌதமன், மணிகுண்டலன் ஒரு கழுதை, அவன் பொருளை இழந்துட்டும் தர்மமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறது பிந்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ மணிகுண்டலன், எப்போதும் கடைசியில் ஜெயிக்கிறது தர்மமே, கௌதமன் அடைந்த வெற்றி ஒரு மாயை அப்படின்னு சொன்னான். இன்னொரு முறை அவங்க பந்தயம் வச்சுக்கிட்டு வேறு சிலர்கிட்ட அவங்களோட கருத்தை கேட்டாங்க. இதில் தோக்குறவன் தன்னோட 2 கைகளையும் இழக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. மறுபடியும் பெரும்பாலானோர் கௌதமன் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்ல மணிகுண்டலன் தன்னோட 2 கைகளும் வெட்டப்பட்டன. அப்போது கௌதமன் மணிகுண்டலனை குறை சொல்ல, அவன் தர்மமே முக்கியமானது, தேவையானது, அது என் பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னான். இதனால் ரொம்ப கோபமடைந்த கௌதமன், இன்னும் நீ தர்மத்தை புகழ்ந்தா உன் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டினான். ஆனால் மணிகுண்டலன் கொஞ்சம் கூட அசையலை. மறுபடியும் ஒரு பந்தயம் வச்சாங்க. அதுலேயும் கௌதமன் சொல்கிறது சரின்னு மற்றவங்க ஒத்துக்க கௌதமன் மணிகுண்டலனோட கண்களை பிடிக்கிட்டு அவன் அப்படியே சாகட்டும் அப்படின்னு நினச்சி வழியிலேயே விட்டுட்டு போயிட்டான். கௌதமி கங்கை கரையில் தன் விதியை நொந்திக்கிட்டு மணிகுண்டலன் விழுந்து கிடத்தான். இரவு வந்தது. எங்கும் இருள் சூழ்ந்தது. அங்கே விஷ்ணு சிலை ஒன்று இருந்தது. தினமும் ராத்திரி விபீஷணனோட மகன் அங்கு விஷ்ணு பூஜை செய்ய வருவது வழக்கம். அவன் கண்களை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மணிகுண்டலனோட கதையை கேட்டு தன் அப்பா கிட்ட சொன்னான். அப்போ விபீஷணன் லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை கொண்டு வந்தப்ப அந்த இடத்துல விசல்யகரணி அப்படிங்கிற மூலிகை செடி விழுந்துருந்துச்சு. அதை வைத்து மணிகுண்டலனுக்கு சிகிச்சை செய்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னார். அந்த செடி இப்போ அங்கே மரமாக வளர்ந்து இருந்தது. அதில் ஒரு கிளையை வெட்டி மணிகுண்டலன் மேலே வைக்க அவன் கண்களும் கைகளும் பலம் பெற்று இறந்தான். இப்படி மணிகுண்டலனுக்கு சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் விபீஷணன் தன் மகனுடன் இலங்கை போனார். இப்படி தர்மநெறியில் நின்று மணிகுண்டலன் தன்னோட பயணத்தை தொடர்ந்தான். மகாராஜன் அப்படிங்கிறவரால் ஆளப்படுற மகாபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை அடைந்தான். அந்த மன்னனுக்கு பையன் இல்லை, ஆனால் ஒரு குருட்டு பொண்ணு மட்டும் இருந்தா. அவளை குணப்படுத்துகிறவன் தான் தன் மாப்பிள்ளை ஆவான், தனக்கு பின் நாட்டை ஆள்வான் அப்படின்னு அறிவிச்சாரு. இப்போ விசல்யகரணி மூலிகையை பற்றி தெரிஞ்சிருந்த மணிகுண்டலன் அவளை குணப்படுத்தி அவளையே மணந்து அந்த மகாபுரத்துக்கு மன்னனானான். பல வருஷங்கள் கழித்து ஒரு நாள் சேவகர்கள் கௌதமன் செய்த குற்றத்துக்காக அவனை இழுத்து வந்து மன்னன் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அப்போ கௌதமன் ஒரு காசு கூட இல்லாமல் பிச்சைக்காரனை விட மோசமான நிலையில் இருந்தான். கௌதமனை கண்ட மணிகுண்டலன் அவனை மன்னித்து தன் செல்வத்தை அவனோட பகிர்ந்து கொண்டான். அதனால தான் சொல்வாங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு. அது எல்லா வகையிலும் துணை புரியும். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடந்த இடங்கள் கௌதமி கங்கை நதிக்கரையில் இருக்குது.
நண்பர்களே, இப்போ நாம ஒரு ரிஷியோட தவத்தை கெடுக்க வந்த ஒரு அப்சரஸோட கதையை பார்க்க போகிறோம். இதில் காதலும் தவமும் எப்படி சந்திக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கௌதமி கங்கை நதிக்கரையில் ஒரு அழகான ஆசிரமத்தில் கண்டமுனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் வெயில், மழை, குளிர், காற்று எதையும் பொருட்படுத்தாமல் ரொம்ப காலம் தவம் செஞ்சுக்கிட்டு வந்தார். அவரோட தவத்தால் தன்னோட இந்திர பதவிக்கு ஆபத்து வரும்னு பயந்த இந்திரன் அவர் தவத்தை கெடுக்க பிரேம லோசனை அப்படிங்கிற ஒரு அப்சரஸ் பொண்ணை அனுப்புனான். அவ ஆடையும் பாடியும் தன்னோட இனிமையான குரலால் முனிவரோட தவத்துக்கு பங்கம் விளைவிக்க முயற்சி செஞ்சா. அவரோட இனிமையான குரலையும் அழகையும் கண்ட முனிவர் அவளை மணந்துக்கிட்டாரு. பல வருஷங்கள் இன்பத்தில் திளைச்ச அவர் ஒரு நாள் ஆசிரமத்தை விட்டு வெளியே போக முற்பட்டார். பிரேமலோசனை அவர் எங்கே போகிறாருன்னு கேட்டா. முனிவர் அதற்கு மாலை ஆயிடுச்சு, சாயங்கால வந்தனைக்கு நான் புறப்படுறேன் அப்படின்னு சொன்னார். பிரேமலோசனை கூட பல நாட்கள் போனதை அறியாத முனிவர் ஒரு பகல் முடிஞ்சு சாயந்தரம்தான் வந்ததா நினச்சிக்கிட்டு சொன்னார். அதற்கு பிரேமலோசனை, நான் காலை வந்தது பல வருடங்களுக்கு முன்பு, அன்னையில் இருந்து நூற்றுக்கணக்கான வருஷங்கள் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னான். உண்மையை தெரிந்த முனிவர், நீ என் தவத்தை கெடுத்துட்ட, ஆனாலும் என் மனைவியாக இருந்ததால் உன்னை நான் சபிக்கல, நீ தேவலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லி விடை கொடுத்து அனுப்பினார். பிறகு தான் பிராயச்சித்தம் செய்ய ஆரம்பித்தார். கண்ட முனிவர் புருஷாத்தம சேஸ்திரத்தை அடைந்து தவம் செய்ய விஷ்ணு பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டார். கண்ட முனிவருக்கும் பிரேமலோசனைக்கும் வரிசை அப்படின்னு ஒரு மகள் பிறந்தா. இப்போ இருக்கிற கோதாவரி ஆறே கௌதம கங்கைன்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, சில நேரங்களில் காலம் எப்படி நம்மளை ஏமாற்றும் அப்படின்னு இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பிரம்மபுராணத்தின் இறுதியாக காயத்ரி எப்படி உருவானதுன்னு முனிவர் சொல்ல ஆரம்பித்தார். மூலபிரம்மம் தன்னோட நாபியில் இருந்து பிரம்மனை தோற்றுவித்தார். அவருக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ ஒளி கேட்டது. அந்த ஒளியை கேட்டதுக்கு அப்புறம் அவருடைய 4 முகங்களில் இருந்தும் 24 எழுத்துக்கள் தோன்றுச்சு. அந்த 24 எழுத்துக்களும் பீஜாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் நம்ம காயத்ரி மந்திரம். அதுக்கப்புறம் அவர் முகத்தில் இருந்து 4 வேதங்கள் தோன்றுச்சு. அதனால தான் காயத்ரி மந்திரம் வேதங்களுக்கு தாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவங்க பிரம்ம விதியை அடைவாங்க அப்படின்னு முனிவர் சொன்னார். யோகம் அப்படின்னா நம்ம ஆத்மாவை பரமாத்மாவுடன் அல்லது பரபிரமத்துடன் இணைக்கிறது. யோகம் செய்ய விரும்புகிறவங்க வேதங்களையும் புராணங்களையும் கற்றுக்கணும். சாத்வீகமான உணவை சாப்பிட்டு இனிமையான இடங்களில் பழகணும். புலன்களை அடக்கி சரியான ஆசனங்களை பழகி மூக்கோட நுனியில் திருஷ்டி வச்சு பயிற்சி செய்யணும். ஆசைகளை விட்டுட்டு நிலை வாழணும். சரியான முறையில் யோகம் செஞ்சால் எல்லா உயிர்களையும் ஒரு பரமாத்மா தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜீவராசிகளை தனித்தனியாக பார்க்குறது ஒரு மாய தோற்றம்தான். எல்லாத்துலேயும் ஒரே பரமாத்மா தான் இருக்காரு. நண்பர்களே, இத்துடன் பிரம்மபுராணத்தின் அனைத்து கதைகளும் முடிந்தது. நன்றி.